சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கோல்டன் ரூல் என்ன தெரியுமா? ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா ஸ்மார்ட்டர் யூ ஆர், பெட்டர் யூ ஆர் அட் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். இல்லையா? புத்திசாலியா இருக்கிறவன், திறமையானவனா இருக்கிறவன்லாம் எஸ்கேப் ஆறதுக்கான வழிகளை ரொம்ப திறமையா யோசிச்சு சொல்லிடுவாங்க. ஸ்மார்ட்டர் பீப்புள்லாம் ஒரு விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கான சாக்கு போக்குகளை திறமையா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொறியில போய் நீங்களும் மாட்டிக்காதீங்க. ஒரு சின்ன கதை சொல்லவா? 1900 உலகம் நிறைய ட்ரீமர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ்னு பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் உள்ள பீப்புள் இருந்தாங்க அந்த டைம்ல. ஆனா அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எழுதினாங்க, நிறைய தியரிஸ் எழுதினாங்க, பேப்பரா எழுதி தள்ளினாங்க. எதுக்கு தெரியுமா? பறக்கிறது எப்படி அப்படிங்கிற மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்காக மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல ரெண்டு பிரதர்ஸ் ஒரு சின்ன சைக்கிள் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆசைகள் பறக்கணும்னு தான். ஆனா அவங்க கிட்ட அதுக்கான பணம் இல்ல, அதுக்கான படிப்பு இல்ல, அதுக்கான பெர்ஃபெக்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்காங்கிறத பத்தி அவங்க யோசிக்கல. அவங்க கிட்ட இருந்தது எல்லாமே பறக்க முடியுங்கிற ஒரு தைரியம் மட்டும்தான். ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, டிசம்பர் 17 1903 உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி அழகா சின்னதா ஒரு மிஷினை செஞ்சு 2 பேரும் பறந்து காட்டிட்டாங்க. வெறும் 12 செகண்ட் மட்டுமே பறந்த அந்த ஃபிளைட் நம்ம உலக வரலாறையே திருப்பி போட்டுச்சா இல்லையா? இன்னைக்கு அத்தனை பேரும் ரைட் பிரதர்ஸ் பேரை சொல்லி பறந்துகிட்டு இருக்கோம். இது ஒன்றும் அவங்களோட பெர்ஃபெக்ட் ஐடியாவாலலாம் இந்த உலகத்துக்கு கிடைக்கல. அவங்களோட பிரேவ் அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஆக்ஷனால கிடைச்ச ஒரு வரம். இது ஒன்றும் அவங்களுக்கும் உடனே கிடைச்சிடல. எத்தனையோ தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறம் கூட மீண்டும் முயற்சி பண்ணி இந்த ஒரு வெற்றியை பார்த்தாங்க. அவங்களே அப்படி பண்ணும்போது நம்ம மட்டும் ஏன் ஆக்ஷன் எடுக்காம யோசிச்சுட்டு மட்டுமே இருக்கோம்? பெரிய பிளான்ஸ் போட்டுட்டு இருக்கிற நேரத்துக்கு நம்ம யோசிச்ச விஷயத்த செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. செய்ய ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வழி தன்னால பிறக்கும். ஆண்டவன் நமக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு வச்சிருக்கான். நீங்க எழுந்து நடக்க தொடங்கினாதானே அதுல பயணிக்க முடியும். யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? let your path be small, let your path be messy, let your path be even rough and hard. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. just keep walking, just start your travel. எப்போ நீங்க செயல்ல இறங்கிட்டீங்களோ அப்பவே நீங்க உங்க இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ கவலையே படாதீங்க, அதுவே உங்களை டெஸ்டினேஷனுக்கு கொண்டு சேர்த்துரும். உண்மையான உலகத்துல doers always beat the thinkers. ஆசைப்படுங்க, தப்பில்லை, ஏன்னா அதுதான் அஸ்திவாரம். ஆனா ஆக்ஷன்ல இறங்குங்க, அப்பதான் நமக்கு நினைச்சதை அடைய முடியும். நம்மளும் ரைட் பிரதர்ஸ் மாதிரி let be the one who flies, not just the one who dreams about flying. ஓகேவா? சரி, இப்போ நானா எதையாவது பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசலான்னு ஒரு சஜஷன் கொடுங்களேன் ப்ளீஸ்.